அஜித்குமார் அதாவது நாமத்தால மோட்டார் ஸ்போர்ட்ஸ்க்குள்ள என்டர் ஆனதுல இருந்து எங்கெல்லாம் அந்த கேம்ஸ் நடக்குதோ அங்கெல்லாம் இருக்கிற ஏகே ஃபேன்ஸ் அவருக்கு பயங்கர சப்போர்ட்டிவா போய் என்கரேஜ் பண்றதா இருக்கட்டும், அவரை மதிச்சு வந்த ஃபேன்ஸ அவ்வளோ நேரம் நின்று பொறுமையா எல்லாருக்கும் போட்டோ எடுத்து கொடுத்துட்டு இருந்த அஜித்குமார் இன்னைக்கு ப்ளீஸ் பிஹேவ் யுவர் செல்ஃப், இது தியேட்டர் கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு அப்படின்னா அங்க என்ன நடந்திருக்கும்? எஸ், அபுதாபியில 4 ஹார்ஸ் எண்டூரன்ஸ் ரேஸ் யாஸ் மரீனா சர்க்கியூட்ல நடந்துட்டு இருக்கு. இது ஒரு இன்டர்நேஷனல் ஈவெண்ட். இதுல அஜித்குமாரோட டீம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஆல்ரெடி அவங்களுடைய கார் ஸ்டார்ட் ஆகல அப்படிங்கிற ஒரு பிரஷர் அவங்களுக்கு இருந்துச்சு. இதுல ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் வரும்போது கிரௌடா போய் அப்படியே நச்சதா இருக்கட்டும், அதுல நிறைய பேர் தண்ணி அடிச்சுட்டும் போயிருக்காங்க, விசில் அடிச்சிருக்காங்க. இது மாதிரிலாம் விஷயங்கள் அந்த இன்டர்நேஷனல் ஒரு ஈவெண்ட்ல நடக்கிறதுங்கிறது யாருக்குமே பிடிக்காது. மெயினா என்கரேஜ் பண்ணாத ஏகே சாருக்கு இது கண்டிப்பா பிடிக்கவே பிடிக்காது. அங்க கிரௌடா போய் அவரை மட்டும் நசுக்கல, அங்க இருக்கிற கார்ஸ் எல்லாம் சுரண்டி பார்த்திருக்காங்க. அந்த கார்ஸோட நின்று போட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், சில பேர் அந்த காருக்குள்ள கூட உட்காந்து போட்டோ எடுத்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ்ல நடக்கும்போது ஆப்வியஸா எல்லாருக்கும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் மொமெண்ட் இருக்கும். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல டிஸ்டர்ப் பண்ண ஃபேனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை தான் ப்ளீஸ் பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது. என்னதான் செலிபிரிட்டியா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசி இருக்கும். அதுவும் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஒரு ஈவெண்ட்ல போய் இந்த மாதிரி அவங்களோட பிரைவசியை டிஸ்டர்ப் பண்றதுங்கிறது எந்த விதத்திலயுமே வெல்கமபிள் கிடையாது. அவங்களுக்கான ஸ்பேஸ நம்ம என்னைக்குமே அவங்களுக்கு கொடுத்துடணும். எவ்வளவு பொறுமையா ஸ்வீட்டா எல்லா ஃபேன்ஸுக்கும் போட்டோ கொடுக்குறாங்க. பட் இந்த மாதிரி சில ஃபேன்ஸ் பண்ணும்போது அந்த மாதிரி மொமெண்டே இல்லாம போயிடும் அப்படிங்கறது தான் என்னோட பாயிண்ட். சோ அஜித் சார் சொன்ன மாதிரி ப்ளீஸ் பிஹேவ் யுவர் செல்ஃப்.